மதுரையில் 45 அடி உயரத்தில் விசிகவினர் கொடிக்கம்பம் வைத்ததை தடுக்க தவறியதாக வருவாய்த்துறையினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து மதுரை மாவட்ட அனைத்து வருவாய்த்துறை ஊழியர்கள் இரண்டாவது நாளாக இன்று விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். மதுரையில் கொடிக்கம்ப நடு விவகாரம் தொடர்பாக மதுரை மாவட்ட அனைத்து வருவாய்த்துறை அரசு ஊழியர் 500க்கும் மேற்பட்டோர் இரண்டாவது நாளாக இன்று விடுப்பெடுத்து கொட்டுமலையிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை வடக்கு தாலுகாவுக்கு உட்பட்ட கிழக்கு சட்டமன்ற தொகுதி வெளிச்சின்னத்தன் கிராமத்தில் டிசம்பர் 7 அன்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கொடியேற்றுவதற்காக ஏற்கனவே இருந்த 25 அடி உயர கொடிக்கம்பத்தை அகற்றிவிட்டு அனுமதியின்றி கூடுதலாக உயரமுள்ள 45 அடி உயர கொடிக்கம்பத்தை அந்த கட்சியினர் நிறுவினர். இதனை அகற்றுமாறு வருவாய் அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் அறிவுறுத்திய போது கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் பரமசிவம், பழனியாண்டி ஆகியோர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு பெண் வருவாய் ஆய்வாளர் அனிதா செல்போன் பறிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கொடிக்கம்பம் வைக்க அனுமதித்ததாக கூறி ஆய்வாளர், விஓ, கிராம உதவியாளர் 3 அலுவலர்களை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது. இதன் எதிரொலியாக பணியிட நீக்கத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம், கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் உள்ளிட்ட வருவாய்த்துறையை சேர்ந்த சங்கங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் நேற்று விடுப்பெடுத்து போராட்டம் நடத்தினர். இன்று இரண்டாவது நாளாக கொட்டுமலையிலும் அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது மதுரையில் வருவாய்த்துறையினர் நடத்திய முதல் நாள் ஈட்டிய விடுப்பு போராட்டத்தில் 97.6% பேர் விடுப்பு எடுத்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வருவாய் நிர்வாக ஆணையருக்கு கடிதம் எழுதிய நிலையில பேச்சுவார்த்தையை கூட அழைக்காத நிலையில இன்று இரண்டாவது நாளாக இந்த போராட்டமானது நீடித்து வருகிறது. நேற்று நடைபெற்ற விடுப்பெடுக்கும் போராட்டத்தில் தாசில்தார் முதல் அலுவலக உதவியாளர் வரை 660 பேர் மற்றும் 467 கிராம நிர்வாக அலுவலர்கள், 444 கிராம உதவியாளர்கள் என மாவட்டத்தில் உள்ள 1609 வருவாய்த்துறையினர் 1571 பேர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வருவாய் நிர்வாக ஆணையருக்கு கடிதம் எழுதியது என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் வருவாய்த்துறை அலுவலக சங்கத்தினர் விடுப்பெடுத்து இந்த கொட்டுமலையிலும் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் பல்வேறு கோஷங்களும் எழுப்பி வருகிறார்கள். இந்த போராட்டத்தால மதுரை மாவட்ட கிராமங்களில் இருந்து இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா மாற்றம், வருமான சான்றிதழ் பல்வேறு அவர்களுடைய நலத்த உதவிக்காக வந்த பொதுமக்களும் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். இந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தற்பொழுது இவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தால ஒரு பரபரப்பும் ஏற்பட்டு இருக்கிறது.